அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன குக் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாவக்காய் குழம்பு வீட்டில் எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பாவக்காய் குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு பெரிய சைஸு பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அது ரெண்டாக கட் பண்ணி அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ சீட்ஸ் எடுத்ததுக்கப்புறமா நாம் இதை ரவுண்ட் ஷேப்பில் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்ததும் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம நல்லா இப்போ குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி, 2 பெரிய சைஸ் வெங்காயம், புளி கொஞ்சமாக ஊற வச்சு எடுத்துருக்கேன், கருவேப்பிலை எடுத்துருக்கேன். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் இப்போ ஹீட்டாகி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காவை இதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு இல்லை, ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். அதோட கசப்பு தன்மை போகிறதுக்காக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். இப்போது பாவக்காய் ஃப்ரை பண்ண ஆயில்லையே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். இது கூடவே ஒரு 8 பல்லு பூண்டு சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரதுக்காக இதிலேயே நம்ம சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியும் 2 கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பாவக்காவையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுறலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். 3லேருந்து 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். உங்களுக்கு ஸ்பைஸ் வேணும்னா நீங்கள் இன்னொரு ஸ்பூன் கூட மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். அந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லு போகிற அளவுக்கு குக் பண்ணால் போதும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இதிலே சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணி புளி கரைசலோடு நல்லா கிளறி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுங்க. அதாவது குழம்பு ஓரளவுக்கு கெட்டியாகிற அளவுக்கு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். இப்போ இதில் நான் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். வெல்லம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். வெல்லம் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கொதி விட்டுட்டு இதிலே கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக பாவக்காய் குழம்பு நம்மளுக்கு ரெடியாகி வந்துருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கசப்பே தெரியாது, பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.